தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடு என்றும் இருப்பதாக. இறை இயேசுவில் என் பாசமிகு உறவுகளே, ஆண்டவர் எங்களுடைய வாழ்விலே தன்னை அதிகம் அன்பு செய்ய, அவருடைய பராமரிப்பை உணர எங்களுக்கு பல சந்தர்ப்பங்களை இந்த உலகத்திலே கொடுக்கின்றார். இன்பமான சந்தர்ப்பங்களாக, துயரம் நிறைந்த சந்தர்ப்பங்களாக, வாழ்வின் பாடங்களை கற்றுக்கொள்ளும் அனுபவங்களாக பல சந்தர்ப்பங்களும் அனுபவங்களும் கொடுக்கப்படுகிறது. ஆனால் ஆண்டவர் அமைத்திருக்கிற இந்த குடும்பத்திலே வாழுகிற எங்களுக்கு இறைவனுடைய வழித்துணை அவசியமாகிறது என்பதை நாங்கள் ஒவ்வொரு சந்தர்ப்பங்களிலும் அனுபவங்களிலும் உணர்ந்து கொள்ளுகிறோம். அந்த அடிப்படையிலே இன்றைய ஆண்டவர் இயேசுவினுடைய இந்த கல்வாரி பலியிலே நாங்கள் எல்லோரும் ஒன்று கூடி வந்திருக்கிற பொழுது எங்களுடைய உள்ளங்களில் இருக்கிற ஒவ்வொரு தேவைகளையும், குறிப்பாக நோய்வாய்ப்பட்டிருக்கின்றவர்கள், நோர்வேயிலே ஒஸ்லோவிலே கோவிட்டினால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற ஏஞ்சலா சுகந்தி பெனடிக்ட் குடும்பம், இன்னும் லண்டனிலே கோவிட்டினால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற சபரிமுத்து ரஞ்சினி குடும்பம், இன்னும் பல்வேறுபட்ட நிலைகளிலே இந்த வைரஸின் தாக்கங்களுக்குள்ளாகி இருக்கின்றவர்களை ஆண்டவருடைய சன்னிதானத்திலே இந்த நற்கருணை ஆண்டவரின் பிரசன்னத்துக்கு கொண்டு வருவோம். மேலும் இந்த நாட்களிலே எங்களுடைய பிள்ளைகள் தங்களுடைய உயர்தர பரீட்சைகளை சிறந்த முறையில் செய்வதற்கு ஏற்ற நிலையில் அவர்கள் தங்களுடைய கடமையை, பணியை செய்து நிறைவு செய்திருக்கிறார்கள். ஆண்டவர் தந்த அருளுக்காக நன்றி சொல்லுவோம். இன்னும் பல்வேறுபட்ட குடும்பங்களிலே பலர் இறைவனுக்கு நன்றி சொல்லுகிறார்கள். தனிப்பட்ட ரீதியாக தங்களுடைய வாழ்விலே இறைவன் செய்த நன்மைத்தனங்களுக்காக, அரும்பெரும் செயல்களுக்காக, இன்னும் நற்சுகத்துக்காக பலர் வேண்டுதல் பலியாக ஒப்பு கொடுக்கிறார்கள். தங்களுடைய உடலிலே இருக்கின்ற, உள்ளத்திலே இருக்கின்ற வேதனைகள், நோவுகள், வருத்தங்கள், காய்ச்சல், உடல் நோய் என்பவை தீர வேண்டும் என்று மன்றாடுகிறார்கள். இவைகளோடு எங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களை உள்வாங்கி ஆண்டவருடைய திரு இருதயத்திலிருந்து வழிகின்ற இந்த இரத்தம் அவர்களை தொட வேண்டும். நோயினால் பாதிக்கப்பட்ட வைத்தியசாலைகளில் இருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் இறைவனுடைய இரக்கம், அருளும் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி இந்த பலியிலே சிறப்பான முறையிலே மன்றாடி கொள்ளுவோம். நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ஒப்புக் கொடுக்கிற இந்த பலி இறைவனுக்கு ஏற்புடைய பலியாக அமைய, எங்கள் பாவம் குறை குற்றமேற்று மனம் அருந்தி மன்னிப்பு கேட்க
ஒரு கணம் கண்கள் மூடி அமைதி காத்து ஆண்டவரின் இரக்கத்தை கெஞ்சுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் அப்பொழுதும் கனியான பரிசுத்த மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, நாங்கள் என்றும் நேரியவற்றை எங்கள் உள்ளத்தில் இருத்தி சிந்திக்கவும் அதனால் மக்கு உகந்த வெற்றியை சொல்லாலும் செயலாலும் நிறைவேற்றவும் எங்களுக்கு அருள்வீராக. உமோடு பரிசுத்த ஆவியின் ஐக்கியத்தில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய அதே இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். திருத்தூதர் ஜாக்கோபு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5, திருவசனங்கள் 9 தொடக்கம் 12 முடிய. சகோதர சகோதரிகளே, நீங்கள் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாகாதவாறு ஒருவர் மற்றவருக்கு எதிராக முறையிடாதீர்கள். இதோ நடுவர் வாயிலில் நின்று கொண்டிருக்கின்றார். அன்பர்களே, நீங்கள் துன்பத்தை தாங்குவதிலும் பொறுமையை கடைபிடிப்பதிலும் ஆண்டவரின் பேரால் பேசிய இறைவாக்கினரை உங்களுக்கு மாதிரியாக கொள்ளுங்கள். தாராள மனமுடையோர் பேறு பெற்றோர் என்கின்றோம். ஜோபுவின் தாராள மனதை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். இறுதியில் ஆண்டவர் என்ன செய்தார் என்பதும் உங்களுக்கு தெரியும். ஏனெனில் ஆண்டவர் மிகுந்த பரிவுள்ளமும் இரக்கமும் கொண்டவர். எல்லாவற்றுக்கும் மேலாக என் சகோதர சகோதரிகளே, நீங்கள் ஆணையிடவே வேண்டாம். விண்ணுலகின் மீதும் மண்ணுலகின் மீதும் வேறு எதன் மீதும் ஆணையிடாதீர்கள். நீங்கள் ஆமென்றால் ஆமெனவும் இல்லையென்றால் இல்லை எனவும் சொல்லுங்கள். அவ்வாறு செய்தால் நீங்கள் தண்டனை தீர்ப்புக்கு உள்ளாகாத மாட்டீர்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடலுக்கு உங்கள் பல்லவியாக ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். என் உயிரே ஆண்டவரை போற்றிடு, என் முழு உளமே அவரது திருப்பெயரை ஏத்திடு. என் உயிரே ஆண்டவரை போற்றிடு, அவருடைய கனிவான செயல்கள் அனைத்தையும் மறவாதே. ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். அவர் உன் குற்றங்களை எல்லாம் மன்னிக்கின்றார், உன் நோய்களை எல்லாம் குணமாக்குகின்றார். அவர் உன் உயிரை படுகுழியில் நின்று மீட்கின்றார். அவர் உனக்கு பேரன்பையும் இரக்கத்தையும் மணிமுடியாக சூட்டுகின்றார். ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். நீடிய பொறுமையும் பேரன்பும் உள்ளவர். அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்பவர் அல்லர், என்றென்றும் சினம் கொள்பவரும் அல்லர். ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். அவர் தமக்கு அஞ்சுவோர்க்கு காட்டும் பேரன்பு மண்ணினின்று விண்ணளவு போன்று உயர்ந்தது. மேற்கினின்று கிழக்கு எத்துணை தொலைவில் உள்ளதோ அத்துணை தொலைவிற்கு நம் குற்றங்களை நம்மிடமிருந்து அவர் அகற்றுகின்றார். ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர்.
ஆண்டவரே, உமது வார்த்தையே உண்மை, உண்மையினால் எங்களை உமக்கு அர்ப்பணமாக்கியருளும். அல்லேலூயா. 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 ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய மாற்கு எழுதிய தூய நற்செய்தியில் இருந்து வாசகம். மாற்கு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 10 வசனங்கள் 1 தொடக்கம் 12 முடியும் வரை. அக்காலத்தில் இயேசு புறப்பட்டு யூதேய பகுதிகளுக்கும் யோர்தான் அக்கரை பகுதிகளுக்கும் வந்தார். மீண்டும் மக்கள் அவரிடம் வந்து கூடினர். அவரும் வழக்கம் போல் மீண்டும் அவர்களுக்கு கற்பித்தார். பரிசேயர் அவரை அணுகி, கணவன் தன் மனைவியை விலக்கி விடுவது முறையா என்று கேட்டு அவரை சோதித்தனர். அவர் அவர்களிடம் மறுமொழியாக, மோசே உங்களுக்கு இட்ட கட்டளை என்ன என்று கேட்டார். அவர்கள், மோசே மணவிலக்கு சான்றிதழ் எழுதி அவரை விலக்கி விடலாம் என்று அனுமதி அளித்துள்ளார் என்றனர். அதற்கு இயேசு அவர்களிடம், உங்கள் கடின உள்ளத்தின் பொருட்டே அவர் இக்கட்டளையை எழுதி வைத்தார். படைப்பின் தொடக்கத்திலேயே கடவுள் ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார். இதனால் கணவன் தன் தாய் தந்தையை விட்டுவிட்டு தன் மனைவியுடன் ஒன்றித்திருப்பான். இருவரும் ஒரே உடலாயிருப்பார்கள். இனி அவர்கள் இருவர் அல்ல, ஒரே உடல். எனவே கடவுள் இணைத்ததை மனிதர் பிரிக்காதிருக்கட்டும் என்றார். பின்னர் வீட்டில் இதை பற்றி மீண்டும் சீடர் அவரிடம் கேட்டனர். இயேசு அவர்களை நோக்கி, தன் மனைவியை விலக்கி விட்டு வேறொரு பெண்ணை மணப்பவன் எவனும் அவருக்கு எதிராக விபசாரம் செய்கின்றான். தன் கணவரை விலக்கி விட்டு வேறொருவரை மணக்கும் அவளும் விபசாரம் செய்கின்றாள் என்றார். இது வாழ்வு தரும் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி. சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி இல்லாமல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம்முடைய மறை நிகழ்வுகளை உரிய முறையில் கொண்டாடும் நாங்கள் உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் உமது மாட்சியின் மேன்மைக்காக நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் இந்த பலி எங்கள் மீட்புக்கு பயனடுவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் நாங்கள் வாழ்வதும் இயங்குவதும் இருப்பதும் உம்மிலேதான். இந்த உடலோடு வாழ்க்கையில் உமது பரிவிரக்கத்தின் பலன்களை நாங்கள் மட்டுமே நாள்தோறும் அனுபவிப்பதோடு அன்றி இப்பொழுது நிலை வாழ்வின் பிணைப்பையும் கொண்டுள்ளோம். ஏனெனில் உம்மாவியாரின் முதற்கனிகளை பெற்றுள்ள நாங்கள் பாஸ்கா மறை நிகழ்வின் பயணங்களுக்கு என்றும் உண்டு என நம்புகின்றோம். ஆகையால் அந்த ஆவியார் வழியாக விநீரங்களை சாவில் நின்று உயிர்த்தெழ செய்தீர். எனவே நாங்கள் வானகதூதர் புனிதர் அனைவரோடு சேர்ந்து மாட்சிமையை புகழ்ந்தேற்றி ஒரே குரலாய் சொல்லுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கு மூச்சு. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்தை காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறுங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம்முடைய சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம்முடைய சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கன்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் இறப்பினையும் மீட்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமணன்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் இயேசு கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கோளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டும் என்று உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்குமுடைய திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். சிறப்பாக எங்களுடைய திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறை மாவட்ட ஆயர் ஜஸ்டின் விஞ்ஞானப்பாசமாண்டகை, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் மது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் நீர் உலகில் இருந்து உம்மிடம் அழைத்து கொண்ட எங்களுடைய குடும்பங்களில் இருந்து இறந்து போனவர்கள் அலெக்சாண்ட்ரா அமிர்தநாயகம் மற்றும் எங்களுடைய சொந்தங்கள், உறவுகள் ஆகிய உம்மடியார்கள் அனைவர்களின் நினைவு கூர்ந்தருளும். இவர்களும் திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர்கள் உயிர்ப்பிலும் அவரை போல் இருக்க செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளுமங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உம்முடைய திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான மாட்சிமை மிக்க மரியாள், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்கள் பாதுகாவலியான திரேசம்மாள் மற்றும் இவ்விலையில் மக்கு வந்தவராயிருந்த புனிதராகிய அனைவருடனும் நாங்கள் இலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பொழுந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே.
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையினால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்லுவோமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உம்முடைய இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வை மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம்முடைய அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரே. எங்களுடைய பாவங்களை பாராமல் இந்த திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி அதற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளிக்க திருவிழம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இயேசு கிறிஸ்து தருகின்ற அமைதியின் நல்வாழ்த்தை தெரிவித்துக் கொள்வோம். உங்களுக்கு அமைதி உண்டாகுக. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைப்பு பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரீரன் உள்ளத்துள் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கல்வாரி நினைவுகள் தான் என் வாழ்வில் கனவா
அழகுகள் வேண்டுமே. இந்த உயிரே நீதான் இயேசுவே, உன்னை மட்டும் சுவாசிப்பேன். இந்த உயிரே நீதான் இயேசுவே, உன்னை மட்டும் சுவாசிப்பேன். நான் உன்னை மறந்தாலும் நீ என்னை மறவாமல், நான் உன்னை மறந்தாலும் நீ என்னை மறவாமல், என் மீது பாசம் கொண்டாய், என் நெஞ்சில் வாசம் செய்தாய். என் மீது பாசம் கொண்டாய், என் நெஞ்சில் வாசம் செய்தாய். இந்த உயிரே நீதான் இயேசுவே, உன்னை மட்டும் சுவாசிப்பேன். நன்றி கூறி மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, இந்த மறை நிகழ்வுகளின் வழியாக கிறிஸ்துவினுடைய மீட்பின் பிணைப்பை பெற்று கொண்டுள்ளோம். இதன் பயனாக நாங்கள் அவருடைய மீட்பின் பலனை துய்த்து உணர அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இறைவனுக்கு அன்பு பணிபுரிந்து வாழ அமைதியில் சென்று வாழுவோம். என்னில் எழுந்த இயேசுவுக்கே ஆராதனை ஆராதனை. நன்மைகள் செய்த ராஜாவுக்கே நன்றி 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 பலி. என்னில் எழுந்த இயேசுவுக்கே ஆராதனை ஆராதனை. நன்மைகள் செய்த ராஜாவுக்கே நன்றி 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 பலி. எம்மாவூரிலே அப்பத்தை உடைத்து கண்கள் திறந்தவரே, பார்வை வேண்டும் உம்மை பார்க்க உயிருள்ள குந்தன் பலிதனிலே. எம்மாவூரிலே அப்பத்தை உடைத்து கண்கள் திறந்தவரே, பார்வை வேண்டும் உம்மை பார்க்க உயிருள்ள குந்தன் பலிதனிலே. ஆராதனை 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 ஆராதனை. என்னில் எழுந்த இயேசுவுக்கே ஆராதனை ஆராதனை. நன்மைகள் செய்த ராஜாவுக்கே
நன்றி 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 பலி. கானாவூரிலே தண்ணீரை எடுத்து திராட்சை ரசமாக்கினீர். குறையுள்ள என் வாழ்வை ஏற்பீரையா, சுவையுள்ள ரசமாய் மாற்றிடுவீர். கானாவூரிலே தண்ணீரை எடுத்து திராட்சை ரசமாக்கினீர். குறையுள்ள என் வாழ்வை ஏற்பீரையா, சுவையுள்ள ரசமாய் மாற்றிடுவீர். ஆராதனை 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 ஆராதனை. என்னில் எழுந்த இயேசுவுக்கே ஆராதனை ஆராதனை. நன்மைகள் செய்த ராஜாவுக்கே நன்றி 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 பலி. நித்ய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை. எத்திசையும் புரிவோம் நித்ய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை. எத்திசையும் புரிவோம் நித்ய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை. எத்திசையும் புரிவோம். அமர்ந்து கொள்வோமாக. அன்பு சகோதரங்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிருள்ள நற்கருணையின் பிரசன்னத்துக்கு முன்னாலே நாங்கள் வந்திருக்கின்றோம். கடந்து செல்ல இருக்கின்ற இந்த ஒரு சில மணித்துளிகள் ஆண்டவர் இயேசுவினுடைய இரக்கத்தையும் அவருடைய அன்பையும் பெற்றுக்கொள்ளுகின்ற அல்லது அவருடைய அளவு கடந்த பாதுகாப்பின் நற்சுகம் அளிக்கின்ற தொடுகையை உணர்ந்து கொள்ளுகின்ற மணித்துளிகளாக கடந்து செல்ல இருக்கின்றது. எனவே இந்த வேளையிலே இந்த ஆலயத்திலே நாங்கள் ஆண்டவரோடு இருக்கிறோம் என்ற அந்த உணர்வை பெற்றுக்கொள்ளுவோம். காணொளிகளின் ஊடாக அல்லது வேறு இந்த தொலைத்தொடர்பு சாதனங்களின் ஊடாக இதனை பார்த்து கொண்டிருக்கிறவர்கள், உங்களுடைய வாழ்க்கையிலே இறைவனுடைய தொடுகையும் இறைவனுடைய ஆசீர்வாதமும் பெற வேண்டும் என்று விரும்பியவர்கள் ஒவ்வொருவரும் உங்களுடைய வாழ்வை இந்த நற்கருணை ஆண்டவருக்கு அர்ப்பணித்தவர்களாக, எவ்வாறு ஆண்டவர் இயேசு அன்று வாழ்ந்த பொழுது தன்னுடைய கையை நீட்டி பேதுருவின் மாமியாருடைய காய்ச்சலை கடிந்து அவரை தொட்டு குணப்படுத்தினாரோ, எவ்வாறு நயின் பட்டணத்து விதவையினுடைய இறந்து போன மகனுடைய காவி வந்த பாடியை தொட்டு அந்த மகனை உயிர்ப்பித்தாரோ, அன்று குருடராக செவிடராக இருந்தவர்களுடைய வாழ்க்கையிலே தன்னுடைய கையை அவர்களுடைய கண்களிலே செவிகளிலே வைத்து நாவினை தொட்டு நான் விரும்புகிறேன் நீ குணமடை என்று சொல்லி அவர்களுக்கு செவி புலனையும் கண் பார்வையையும் கொடுத்தாரோ,
உடலிலே நோய்களோடும் தொழுநோய்களோடும் இருந்தவர்களுடைய அந்த நோய்களை தொட்டு குணப்படுத்தி நான் விரும்புகிறேன் நீ சுகமடை என்று சொல்லி ஆண்டவருடைய அற்புதங்களை கண்டு கொண்டார்களோ, காற்றும் கடலும் பல்வேறுபட்ட வாழ்வின் துன்பங்களோடு விழுந்தவர்களுக்கு காற்றே இசையாதே கடலே அமைதியாக இரு என்று சொல்லி இயற்கையை கட்டுப்படுத்தி ஆண்டவருடைய பிரசன்னத்துக்கு முன்னாலே நாங்கள் இருக்கிறோம் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். சாத்தானே இவர்களை விட்டு வெளியேறி இவனை எந்த தீங்கும் செய்யாதே என்று தீய ஆவிகளுக்கு கட்டளையிட்டவர் உடலிலே இருக்கின்ற வருத்தங்களையும் நோய்களையும் குணப்படுத்தி ஆண்டவருக்கு முன்னாலே நாங்கள் இருக்கிறோம் என்பதை மனதிலே கொண்டவர்களாக அன்பு சகோதரங்களே, ஆண்டவரை போற்றுவோம், புகழுவோம், ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஏனென்று சொன்னால் இது ஆண்டவருடைய இரக்கத்தின் நாளாக இருக்கிறது. இந்த நாள் வெள்ளிக்கிழமை ஆண்டவர் தன்னுடைய திரு இருதயத்திலே அன்று ஈட்டியினால் குத்தி விளக்கப்பட்ட அந்த இதயத்தில் இருந்து தண்ணீரும் இரத்தமும் சிந்தி ஓடுகிற பொழுது ஆண்டவருடைய அளவு கடந்த இரக்கம் இந்த மனுக்குலத்தின் மீது ஊற்றெடுத்தது. ஏனெனில் யோவான் நற்செய்தி அதிகாரம் 19 இவ்வாறு சொல்லு பாருங்கள். பின்பு அவர்கள் இயேசுவிடம் வந்தார்கள். அவர் ஏற்கனவே இறந்து போயிருந்ததினால் அவரை கண்டு அவருடைய கால்களை அவர்கள் முறிக்கவில்லை. ஆனால் படை வீரர் ஒருவர் இயேசுவின் விலாவை ஈட்டியினால் குத்தினார். உடனே இரத்தமும் தண்ணீரும் வடிந்தது. இதனை நேரில் கண்டவரே இதற்கு சாட்சி என்று சொல்லுகின்றார். ஆகவே இந்த இருதயம் என்பது ஆண்டவர் இயேசுவினுடைய அளவு கடந்த அன்பை குறிக்கிறது. ஆண்டவர் இயேசுவினுடைய அளவு கடந்த இரக்கத்தை குறிக்கிறது. இயேசுவினுடைய அளவு கடந்த மன்னிப்பை குறித்து நிற்கிறது. இயேசுவின் அளவு கடந்த பாசத்தையும் பரிவையும் குறித்து நிற்கின்றது அன்பாண்டவர்களே. ஆகவே இந்த இயேசுவின் திரு இருதயம் எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்வுக்கும் அவசியமான அன்பை கொடுக்கின்றது, இரக்கத்தை கொடுக்கின்றது, மன்னிப்பை கொடுக்கின்றது. எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் ஆண்டவரை விட்டு வேற தூர சென்று இருந்தாலும் ஆண்டவர் எங்களை கரம் பிடித்து வந்திருக்கிறார் அல்லவா. சாவின் விளிம்பு வரைக்கு சென்றிருந்த பொழுதும் ஆண்டவர் தன்னுடைய நற்சுகத்தினால் உங்களை மீண்டுமாக இந்த உலகத்திலே வாழ வைத்திருக்கிறார் அல்லவா. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். நாங்கள் நோய்வாய்ப்பட்டிருந்த பொழுது, நாங்கள் வேதனைப்பட்ட பொழுது, நாங்கள் கண்ணீர் விட்ட பொழுது, நாங்கள் மூச்சு விட அந்தரித்த போட்ட பொழுது, இந்த உடலின் நோய்கள் எங்களை வருத்தத்தில் வீழ்த்திய பொழுது, நாங்கள் சாக போகிறோம் என்று அழுத பொழுது, எங்களுடைய உறவுகள் கண்ணீர் விட்ட பொழுது, எந்த ஆண்டவரை நோக்கி ஆண்டவரே நாங்கள் சாக போகிறோம், உமக்கு கவலை இல்லையா என்று அப்போஸ்தலர் கேட்ட பொழுது ஆண்டவர் எழுந்திருந்து அந்த இடத்திலே அமைதியையும் நற்சுகத்தையும் கொடுத்தாதே ஆண்டவர் இன்று உங்களுக்கும் அற்புதம் செய்து கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, இதனை நீங்கள் விசுவசித்து ஏற்றுக்கொண்டால் ஆண்டவருக்கு நீங்கள் நன்றி சொல்லுங்கள். ஏனெனில் இது ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகின்ற நேரம். நாங்கள் எதிர்பாராத வாழ்வின் துன்பங்களில் இருந்து எங்களை காப்பாற்றியவர், நாங்கள் எதிர்பாராத பல மனிதர்கள் ஊடாக எங்களுக்கு உதவி செய்தவர், நாங்கள் எதிர்பாராத பல்வேறுபட்ட சந்தர்ப்பங்களில் ஆபத்துகளிலும் விபத்துகளிலும் இருந்தும் எங்களை காப்பாற்றியவர்கள். துன்பமும் துயரமும் எங்களை வீழ்த்திய பொழுதும் நான் உன்னோடு கூடவே இருக்கிறேன், அஞ்சாதே என்றும் உன்னை கரம் பிடித்து வழிநடத்தி செல்லுகிறேன் நான் என்ற ஆண்டவராக இயேசு ஆண்டவர் எப்பொழுதும் இருந்திருக்கிறார் அல்லவா என் பிரியமான சகோதர சகோதரிகளே. ஆகவே ஆண்டவருக்கு ஒரு 2 நிமிடங்கள் அமைதியாக நன்றி சொல்லுங்கள். கடந்து சென்ற வாரம் முதல் இந்த வாரம் முழுதும் ஆண்டவர் உனக்கு அற்புதங்களை செய்திருக்கிறார் அல்லவா. நீ சாவின் விளிம்பு வரை சென்றிருந்த பொழுதும் ஆண்டவர் மீண்டும் உன்னை கூட்டி வந்தார். நீ நோய்வாய்ப்பட்ட பொழுதும் ஆண்டவர் உன் கூடவே உடன் இருந்திருக்கிறார். இந்த பரீட்சை காலங்களில் ஆண்டவர் உடன் இருந்திருக்கிறார். இந்த விடுமுறை நாட்களில் ஆண்டவர் உன்னோடு கூட இருந்திருக்கிறார். நீ என்ன செய்வது ஏது செய்வது என்று தெரியாமல் அங்கலாய்த்த பொழுது, மனதிலே வேதனைகளையும் கண்ணீர்களையும் சுமந்து வந்த பொழுது ஆண்டவர் உன்னோடு கூட இருந்திருக்கிறார். ஆகவே இந்த ஆண்டவருக்கு நீ நன்றி சொல்லி ஆண்டவரை போற்றி புகழ்ந்து உன்னுடைய தனிப்பட்ட வாழ்விலும் குடும்ப வாழ்விலும் இந்த நற்கருணை ஆண்டவர் செய்த அற்புதங்களை இந்த நேரத்திலே நினைத்து பாருங்கள். என் அன்பார்ந்த பிரியமான சகோதர சகோதரிகளே, திருப்பலியிலே சொன்னது போன்று இந்த கோவிட்டினால் பாதிக்கப்பட்டிருக்கிற இந்த குடும்பங்களுக்காக மன்றாடுங்கள். கணவன் மனைவி பிள்ளைகள் எல்லாருமாக இந்த கோவிட்டினால் பாதிக்கப்பட்டிருக்கிற பொழுது ஆண்டவருடைய தொடுகையும் ஆண்டவருடைய வல்லமையும் இவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று மன்றாடுங்கள். ஆண்டவருடைய நற்சுகம் இவர்களுக்கு நிறைவாக தந்து இவர்கள் இந்த துன்பத்தில் இருந்து இந்த வைத்தியசாலைகளில் இருந்து மீண்டுமாக தங்களுடைய இல்லம் சென்று தங்களுடைய வாழ்வின் கடமைகளை கண்டுகொள்வதற்கு இறைவன் வல்லமை மிக்க ஆண்டவர் இவர்கள் மீது தம்முடைய தொடுகையினால் ஆவியினால் வல்லமையினால் குணமளிக்கும் சக்தியினால் இவர்களை தொட வேண்டும் என்று மன்றாடுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலே இருக்கின்ற எல்லா விதமான துன்பங்களையும் ஆண்டவருடைய பாதத்திலே இறக்கி வைத்தவர்களாக மௌனமாக செவித்துக் கொள்ளுங்கள்.
ஆராதனை 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 சேர்ந்து எல்லோரும் ஆராதனை 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 ஆண்டவரே ஆராதனை ஆள்பவரே ஆராதனை ஆண்டவரே ஆராதனை ஆள்பவரே ஆராதனை 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 கடவுளே ஆராதனை காப்பவரே ஆராதனை கடவுளே ஆராதனை காப்பவரே ஆராதனை 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 அம்மையே ஆராதனை அப்பாவே ஆராதனை அம்மையே ஆராதனை அப்பாவே ஆராதனை 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 காப்பவரே ஆராதனை குணப்படுத்துபவரே ஆராதனை காப்பவரே ஆராதனை குணப்படுத்துபவரே ஆராதனை 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 வல்லமை மிக்க ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளாய் வாதம் வந்திருக்கிற எங்கள் மீது இரக்கம் கொள்ளும் ஐயா. எங்களுடைய வாழ்விலே நீர் செய்து வருகின்ற அளவு கடந்த இரக்கம் மிகுந்த செயல்களுக்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. நோய்களும் துன்பங்களும் எங்களை வாட்டிய பொழுது, சாவின் விளிம்பு வரை சென்ற பொழுது எங்களை உயிர்களை காப்பாற்றிய தெய்வமே, நாங்கள் உமக்கே நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. இறைவா, பாவிகளாகிய எங்கள் மீது இரக்கம் கொண்டவரே,
எங்கள் துன்ப வேளையில் உம்மை நோக்கி கூப்புரலிட்டு அழுத பொழுது எங்களுக்கு இரக்கம் காட்டியவரே, துன்பமான வேளைகளில் கதறி அழுத வேளைகளில் எல்லாம் கூட இருந்து எங்களை அரவணைத்து காப்பாற்றியவரே, எங்களுடைய வாழ்விலே நாங்கள் உளம் கனிந்து உமை ஆராதிக்கிறோம் ஐயா. எங்களுடைய ஆராதனைகளையும் பொருத்தனைகளையும் செலுத்துகிறோம் இயேசுவே. இயேசுவே, உம்முடைய இரக்கம் இந்த வாரம் முழுவதும் எங்களோடு கூட இருந்தமைக்காக நன்றி சொல்லுகிறோம் ஐயா. நீரே எங்களோடு இருந்து எங்களை கரம் பிடித்து தொடர்ந்தும் வழி நடத்துவீராக. ஆமீன். அன்புமிக்க சகோதரங்களே, இன்றைய நாளிலே ஆண்டவருடைய திரு இருதயத்தின் அன்பை நினைத்து பார்க்கிற பொழுது ஆண்டவர் தம்முடைய இரக்கத்தை அல்லது ஆண்டவர் தம்முடைய அளவு கடந்த மன்னிப்பை அல்லது அவருடைய குணமளிக்கும் வல்லமையை எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் பொழிந்து வருகின்றார். ஏனென்று சொன்னால், சென்ற வாரத்திலே இந்த எங்களுடைய ராசாவின் தோட்ட பகுதியிலே நடந்த கொலை சம்பவத்தை கேள்விப்பட்டிருப்பீர்கள். அந்த தாய் அவருடைய மகனார் என்னோடு சேர்ந்து கூட படித்தவர் ரோபி பிரசன்னா என்றவர். அவருடைய அந்த தாய் இந்த ஆச்சிரமத்திலே எங்களுடைய பிரதேசத்திலே இருக்கிற இந்த ஆலயத்திலே தினமும் காலையும் மாலையும் சென்று நற்கருணை ஆண்டவரை தரிசித்து திருச்சப மாலை ஓதி தினமும் பொழுதும் தன்னுடைய நாட்களை ஆண்டவரோடு செலவழித்தவர். அந்த மதிய வேளையிலே கரங்களிலே திருச்சப மாலை ஏந்தி கையிலே இறையிறக்க ஆண்டவருடைய அந்த புத்தகத்தை தாங்கி இருந்த பொழுது இந்த கொடிய வஞ்சகரனுடைய தாக்குதலுக்கு இலக்காகி வெறுமனே 40,000 ரூபாய் பெற்றுக்கொள்ளும் நோக்கோடு அல்லது அந்த சங்கிலியை பறிப்பு நோக்கோடு தன்னுடைய உயிரை அந்த இடத்திலே மாய்த்து கொண்டாள் இந்த தாய். அன்பாண்டவர்களே, மனிதமும் மனித நேயமும் நசுக்கப்படுகின்ற பல்வேறுபட்ட வன்முறைகள் அதிகரித்து செல்லுகிற இந்த சூழ்நிலை ஒரு புறம், விலைவாசி உயர்வுகளின் கடன் பிரச்சனைகளும் ஒரு புறம், திருமணங்களிலே பல்வேறுபட்ட குளறுபடிகள், மன்னிக்க முடியாத தன்மைகள், ஏற்றுக்கொள்ள முடியாத தன்மைகள், கணவன் மனைவியை ஏற்றுக்கொள்ள முடியாத அல்லது கணவன் மனைவியை அன்பு செய்ய முடியாத, அக்கறை கொள்ள முடியாத, புரிந்து கொள்ள முடியாத அல்லது அவர்களுக்கிடையிலே இருக்கின்ற அந்த பரிசுத்தமான அந்யோன்யமான உறவின் நிலைப்பாடுகளை கலந்து அது கோபமும் வன்மமும் நிறைந்த ஒரு நிலைப்பாடாக இன்றைய நாட்களிலே எங்களுடைய சமுதாயத்திலே அது அதிகரித்து செல்லுகிறது. அதனையும் கடந்து பிரியமானவர்களே, இன்று உலகத்திலே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கின்ற இந்த 3வது உலக போரினை தோற்றுவிக்க கூடிய இருக்கின்ற இந்த ரஷ்ய உக்ரைன் சண்டைகளும் அதன் மீது நேட்டோ அமைப்புகளும் அல்லது சார்ந்த நாடுகளும் முன்னெடுக்கின்ற கட்டுப்பாடுகளும் ஒரு புறம், இவ்வாறான பல்வேறுபட்ட துன்பங்களின் துயரங்களையும் சூழ்ந்து நிற்கிற இந்த உலகத்திலே ஆண்டவர் இன்று எங்களுக்கு ஒரு அழகான அல்லது மன நிம்மதியான ஒரு வார்த்தையை சொல்ல நிற்கின்றார். எனவே ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவிமடுக்க எழுந்து நிற்போமாக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். இயேசு தம்முடைய சீடர்களை நோக்கி கூறியதாவது: ஆகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உயிர் வாழ எதை உண்பது என்றோ உடலுக்கு எதை உடுப்பது என்றோ கவலை கொள்ள வேண்டாம். உணவை விட உயிரும் உடையை விட உடலும் உயர்ந்தது அல்லவா? காகங்களை கவனியுங்கள், அவை விதைப்பதுமில்லை, அறுப்பதுமில்லை, அவற்றுக்கு சேமிப்பு அறையுமில்லை, களஞ்சியமுமில்லை, கடவுள் அவற்றுக்கும் உணவு கொடுக்கின்றார். ஆகவே கவலைப்படுவதால் உங்களில் எவர் தமது உயரத்தோடு ஒரு முழம் கூட்ட முடியும்? மிக சிறிய ஒரு செயலை கூட செய்ய முடியாத நீங்கள் மற்றவைகள் பற்றி ஏன் கவலைப்படுகிறீர்கள்? காட்டு செடிகள் எப்படி வளர்கின்றன என்று அவதானித்து பாருங்கள். அவை உழைப்பதுமில்லை, நூற்பதுமில்லை. ஆனால் சாலமோன் கூட தன் மேன்மையில் எல்லாம் அவற்றில் ஒன்றை போல் அணிந்திருந்ததில்லை என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நம்பிக்கை குன்றியவர்களே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பில் எறியப்படும் காட்டு புல்லுக்கு கடவுள் இவ்வாறு அணி செய்கிறார் என்றால் உங்களுக்கு இன்னும் மிகுதியாக செய்வார் அல்லவா? ஆதலால் எதை உண்பது எதை குடிப்பது என நீங்கள் தேடிக்கொண்டிருக்க வேண்டாம், கவலை கொண்டிருக்கவும் வேண்டாம்.
ஏனெனில் உலகு சார்ந்த பிற இனத்தவரே இவற்றையெல்லாம் தேடுவர். உங்களுக்கு இவை தேவை என உங்கள் தந்தைக்கு தெரியும். நீங்கள் அவருடைய ஆட்சியை முதலில் நாடுங்கள், அப்பொழுது இவை உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும். இது வாழ்வு தரும் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி. அன்பார்ந்த சகோதரங்களே, ஆண்டவர் இயேசுவினுடைய இந்த உயிருள்ள நற்கருணையின் பிரசன்னத்துக்கு முன்னாலே இருந்து கொண்டு ஆண்டவர் எங்களை கவலைப்பட வேண்டாம் என்று சொல்லுகிறார். Don't be worried or don't get worried. ஆண்டவருடைய பிள்ளைகள் கவலைப்படுவதால் ஒரு முழம் தம்முடைய உடலிலே உயரத்தோடு கூட்ட முடியுமா என்று கேட்கின்றார். இன்று உலகத்திலே பல மனிதர்களுடைய வாழ்க்கையை அலசி ஆராய்ந்து பார்க்கிற பொழுது அவர்கள் சொல்லுகிற மிக முக்கியமான ஒரு விடயம் கவலை. ஃபாதர், எங்களுக்கு இவைகளை நினைக்கின்ற பொழுது கவலையாக இருக்கிறது. குடும்பத்தை நினைக்க கவலை, பிள்ளைகளை நினைக்க கவலை, வேலையை நினைக்க கவலை, படிப்பை நினைக்க கவலை, உடலை நினைக்க கவலை, என்னுடைய சுகத்தை நினைக்க கவலை, என்னுடைய நாட்டை நினைக்க கவலை, இவ்வாறு என்னையே நினைத்து பார்க்கிற பொழுது கவலையாக இருக்கிறது என்று சொல்ல. ஆனால் ஆண்டவர் இவ்வாறு சொல்லுகிறார், பாருங்கள், உங்களுடைய கவலைகள் எல்லாவற்றையும் என்னிடத்திலே ஒப்புக்கொடுங்கள். ஏனெனில் நீங்கள் கவலைப்படுவதால் எதுவும் நடைபெறுவதில்லை. ஏனெனில் அன்றாட அன்று உள்ள தொல்லையே அன்றைக்கு போதும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். என் அன்பார்ந்த சகோதரங்களே, சகோதரிகளே, அப்படி என்று சொன்னால் நாங்கள் உழைக்க கூடாதா? நாங்கள் உண்பதற்கு உணவு எங்கே, காசு எங்கே என்று நீங்கள் கேட்கலாம். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை இவ்வாறு சொல்லுகிறது, என்ன? நீங்கள் ஆண்டவருக்குரியவரையே அல்லது அவருடைய ஆட்சிக்குரியவற்றையே முதலில் நாடுங்கள், இவை அனைத்தும் சேர்த்து உங்களுக்கு கொடுக்கப்படும். ஏனெனில் இவை உங்களுக்கு தேவை என்று பரம தந்தைக்கு தெரியும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பா ஆண்டவர்களே, ஆகவே நாங்கள் ஆண்டவருக்குரிய ஆட்சியை முதலில் தேட வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் ஆண்டவருக்குரிய மக்களாக மாற வேண்டும். ஆண்டவருக்குரிய மக்களாக நாங்கள் மாற வேண்டும் என்றால் அவருடைய இரக்கத்தை, அவருடைய அன்பை, அவருடைய மன்னிப்பை, அவருடைய பராமரிப்பை, அவருடைய கட்டளைகளை கடைபிடிக்கிற மக்களாக நாங்கள் மாற வேண்டும். ஆண்டவருடைய கட்டளைகளை கடைபிடிக்கிற பிள்ளைகள் ஆண்டவருடைய தேவனுடைய பிள்ளைகளாக இருப்பார்கள். இறைவனுடைய பிள்ளைகளாக நாங்கள் மாற வேண்டும் என்று சொன்னால் அவருடைய கட்டளைகளாகிய கடவுளை அன்பு செய்வதும் அயலவர்களை அன்பு செய்வதும் ஆகிய இந்த 2 கட்டளைகளை கடைபிடித்து ஆண்டவருக்குள்ளே உங்களை தஞ்சமடைய வைத்துக் கொள்ளுங்கள். என்னதான் துன்பமும் துயரமும் வேதனையும் கவலையும் கஷ்டமும் நோயும் நோக்காடும் உங்களுடைய வாழ்க்கையில் வந்தாலும் ஆண்டவருடைய வார்த்தை இவ்வாறு சொல்லுகிறது, நம்பிக்கை குன்றியவர்களே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பில் எறியப்படும் காட்டு புல்லுக்கு கடவுள் இவ்வாறு அணி செய்வார் என்றால் இந்த காகங்களை விட, செடிகளை விட, காட்டு புல்லுகளை விட நீங்கள் எவ்வளவு மேன்மையானவர்கள். ஏனெனில் அவர் உங்களை உங்கள் கடவுளுடைய சாயலாகவும் பாவனையாகவும் ஆன்மாவோடும் படைத்திருக்கிறார் அல்லவா? ஆண்டவருடைய சாயலும் பாவனையாக படைக்கப்பட்ட மனிதர்களாகிய நாங்கள் எவ்வளவு தூரம் ஆண்டவரை விட்டு விலகி சென்றாலும் கடவுள் எங்களோடு அருகில் இருந்து எங்களை அன்பு செய்கிறவராக இருக்கிறார். என் பிரியமான சகோதர சகோதரிகளே, வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டங்களிலும் நினை பாருங்கள். நீங்கள் பிறந்தது முதல் இன்று வரைக்கும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஆண்டவர் உங்களோடு வழி நடந்து வந்திருக்கிறார் அல்லவா? இத்தனை வருடங்களாக நீங்கள் பிறந்தது முதல், படித்தது முதல், வேலை செய்தது முதல், திருமணமாகி பிள்ளை பிற்றங்களை நீங்கள் பெற்றுக்கொண்டது முதல், உங்களுடைய தொழில் துறைகளை கண்டு கொண்டது முதல் ஆண்டவர் உங்களோடு கூட இருந்திருக்கிறார் அல்லவா? நீங்கள் விழுந்திருக்கலாம், பரவாயில்லை. நீங்கள் அழுதிருக்கலாம், பரவாயில்லை. நீங்கள் நோய்வாய்ப்பட்டிருக்கலாம், பரவாயில்லை. ஆனால் ஆண்டவர் உங்களை அழிந்து போக விடவில்லை. ஆண்டவர் உங்களோடு கூட இருந்திருக்கின்றார். ஏனெனில் தாம் அன்பு செய்கிறவர்களுக்கு அந்த துன்பங்களை கொடுத்தாலும் அந்த துன்பங்களை தாங்குவதற்குரிய வல்லமையை உங்களுக்கு தந்திருக்கிறார். பிரியமானவர்களே, ஆகவே தான் மீண்டும் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, கவலைப்பட வேண்டாம், நம்பிக்கை இழந்து போக வேண்டாம். என் அன்பு ஆண்டவர்களே, சின்ன சின்ன காரியங்களின் பொழுது நாங்கள் பல தடவைகளில் நம்பிக்கை இழந்து போகின்றோம். சில வேளைகளில் இவர்கள் சொல்லுவார்கள், இந்த நம்பிக்கை தான் ஃபாதர் என்னை இன்று வரைக்கும் வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது. த வில் பவர் என்று சொல்லுவார்கள். அந்த வில் பவர், அந்த நம்பிக்கை, என்னாலே வாழ முடியும், என்னாலே சுவாசிக்க முடியும், என்னாலே எழுந்து இருக்க முடியும், என்னாலே இந்த துன்பத்தை தாங்க முடியும், என்னாலே இந்த கவலைகளையும் வேதனைகளையும் தாங்க முடியும். நான் நம்புகிற கடவுள் என்னை கைவிட்டு விட மாட்டார். நான் விசுவசிக்கிற தேவன் என்னோடு கூட இருப்பார். எந்த துன்பம் வந்தாலும் துயரம் வந்தாலும் ஆண்டவர் என்னோடு கூட இருப்பார் என்று இன்றைய நற்செய்தியிலே 1ஆம் வாசகத்திலே இந்த யோபுவினுடைய அந்த அனுபவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, யோபு காணாத துன்பமாய்
எங்களுடைய வாழ்க்கையில், யோபு காணாத வேதனையா எங்களுடைய வாழ்க்கையில், யோபு கண்டுகொள்ளாத வாழ்க்கையினுடைய துயரமா எங்களுடைய வாழ்க்கையில், அத்தனை வேதனைகளையும் துன்பங்களையும் விரக்திகளையும் தோல்விகளையும், தான் கட்டிய மனைவி, தான் பெற்றெடுத்த பிள்ளைகள், தன்னுடைய சொத்துக்கள் புலங்கள் எல்லாவற்றையும் இழந்த ஒரு நிலையிலும் யோபு தன்னுடைய வாழ்க்கையிலே விசுவாசத்தையும் நம்பிக்கையும் கடவுள் மீது கொண்டிருந்தார் அல்லவா? அதனால் அத்தனையும் மீண்டும் அவருக்கு கொடுக்கப்பட்டதல்லவா? ஆகவே அன்பார்ந்த சகோதரங்களே, உங்களுடைய வாழ்க்கையிலே நான் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் இருந்து சொல்லுகிற 2 விடயம்தான். கவலைப்படாதீர்கள், உங்கள் கவலைகள் எல்லாவற்றையும் கடவுளிடத்திலே கொடுத்து விடுங்கள். 2வது, நம்பிக்கை இழந்து போக வேண்டாம். ஏனெனில் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் நம்பிக்கை இழந்து போகின்ற பொழுது நாங்கள் வீழ்ந்து போகின்றோம். ஏனெனில் ஆண்டவருடைய வார்த்தை இவ்வாறு சொல்லுகிறது பாருங்கள். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 7 தொடக்கம் 9 வரை. நாங்கள் எல்லா சூழ்நிலையிலும் இன்னலுற்றாலும் மனம் உடைந்து போவதில்லை. மனம் உடைந்து போக வேண்டாம் பிரியமானவர்களே. நீங்கள் நோய்வாய்ப்பட்டு வைத்தியசாலைகளிலே இருக்கலாம், வேதனைப்பட்டு வீடுகளிலே இருக்கலாம். மனம் உடைந்து போக வேண்டாம். மேலுமாக குழப்பமுற்றாலும் நம்பிக்கை இழப்பதில்லை. குழப்பங்கள் நிச்சயமாக வரும். குழப்பங்கள் இல்லாத குடும்பங்கள் இல்லை, குழப்பங்கள் இல்லாத வாழ்க்கை இல்லை, குழப்பங்கள் இல்லாத தனி மனிதர்கள் இல்லை, குழப்பங்கள் இல்லாத நாடுகள் இல்லை. இவைகள் மத்தியிலும் ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார், நம்பிக்கை இழந்து போக வேண்டாம். துன்புறுத்தப்பட்டாலும் கைவிடப்படுவதில்லை. நீங்கள் கைவிடப்படாத மனிதர்களாக இருங்கள். அந்த கைவிடப்படாத மனிதர்களாக கடவுளுக்கு நன்றி சொல்லுங்கள். வீழ்த்தப்பட்டாலும் நீங்கள் அழிந்து போவதில்லை. ஆகவே ஆண்டவருக்கு நன்றி சொன்னவர்களாக, ஆண்டவர் எங்களுடைய வாழ்க்கையில் என்றும் எப்பொழுதும் நிலைத்திருக்கிறார் என்பதை மனதில் இருத்தியவர்களாக, மீண்டுமாக ஆண்டவருக்கு எதிராக நாங்கள் செய்த குறைகுற்றங்கள், அயலவருக்கு எதிராக செய்த குறைகுற்றங்கள், எங்களுக்கு வாழ்விலே நாங்கள் செய்த குறைகுற்றங்களுக்காக முழங்கால் படியிட்டு ஆண்டவருடைய இரக்கத்தையும் மன்னிப்பையும் கேட்டு, யார் யாருக்கு இறைவனுடைய துணையும் இரக்கமும் வேண்டுமோ அவர்களையும் இந்த நேரத்தில் கொண்டு வந்து, யார் யாருடைய பாவங்களுக்காக நாங்களும் மன்னிப்பு கேட்க வேண்டுமோ அந்த பாவங்களை எல்லாவற்றையும் நினைவில் கொண்டு வந்து முழங்கால் படியிடுவோம். மௌனம் காத்து கரங்களை நெஞ்சோடு வைத்து கொண்டு ஆண்டவருடைய இரக்கத்தை, ஆண்டவருடைய மன்னிப்பை கேட்டு மன்றாடி செபித்துக் கொள்ளுவோம். பாவம் நினைந்து புலம்பிலான் அழுகின்றே, கண்ணீரால் நிரம்பி உன் பாதம் நனைக்கின்றே, கூந்தலால் துடைக்கின்றே. என் பாவம் நினைந்து புலம்பி நான் அழுகின்றே, கண்ணீரால் நிரம்பி உன் பாதம் நனைக்கின்றே, கூந்தலால் துடைக்கின்றே. மன்னியும் தேவா, என் பாவம் மன்னித்தருளும். மன்னியும் தேவா, என் பாவம் மன்னித்தருளும். என் பாவம் நினைந்து புலம்பி நான் அழுகின்றே, கண்ணீரால் நிரம்பி உன் பாதம் நனைக்கின்றே, கூந்தலால் துடைக்கின்றே. அயலானின் சொத்தை நான் அபகரித்தேன், அடுத்தவர் நாமத்தை பழுதாக்கினேன். பாவ அறிக்கை நான் செய்யவில்லை, பாவி உம் அன்பை மறந்தேன் ஐயா. அயலானின் சொத்தை நான் அபகரித்தேன், அடுத்தவன் நாமத்தை பழுதாக்கினேன்.
சொத்தை நான் அபகரித்தேன், அடுத்தவன் நாமத்தை பழுதாக்கினேன். பாவ அறிக்கை நான் செய்யவில்லை, பாவி உன் அன்பை மறந்தேனையா. பாவ அறிக்கை நான் செய்யவில்லை, பாவி உன் அன்பை மறந்தேனையா. மன்னியும் தேவா, என் பாவம் மன்னித்தருளும். மன்னியும் தேவா, என் பாவம் மன்னித்தருளும். என் பாவம் நினைந்து புலம்பி நான் அழுகின்றேன். கண்ணீரால் நிரம்பி உன் பாதம் நனைக்கின்றேன், கூந்தலால் துடைக்கின்றேன். என் பாவம் நினைந்து புலம்பி நான் அழுகின்றேன். கண்ணீரால் நிரம்பி உன் பாதம் நனைக்கின்றேன், கூந்தலால் துடைக்கின்றேன். இயேசுவே, என்னுடைய மனதிலே இருக்கின்ற பாவங்கள், என்னுடைய உடலினால் நான் செய்த பாவங்கள், என்னுடைய கண்களினால் நான் செய்த பாவங்கள், நான் நன்மை செய்ய மறந்த நிலையில் செய்த பாவங்கள், பிறரை மன்னிக்க முடியாமல் இருந்த நிலையில் செய்த பாவங்கள், பிறரை புரிந்து கொள்ள முடியாத நிலையில் நான் செய்த பாவங்கள், பிறருக்கு உதவி செய்ய மறுத்த நிலையில் நான் செய்த பாவங்கள், பிறரை ஏற்றுக்கொள்ள மறந்த நிலையில் நான் செய்த பாவங்கள், என்னுடைய விசுவாசத்துக்கு எதிராக நான் செய்த பாவங்கள், என்னுடைய பெற்றோருக்கு எதிராக நான் செய்த பாவங்கள், என்னுடைய பிள்ளைகளினுடைய கடமைகளை செய்ய தவறிய நிலையில் நான் செய்த பாவங்கள், கீழ்ப்படியாமையினால் நான் செய்த பாவங்கள், மன்னிக்க மறந்த செய்த பாவங்கள் எல்லாவற்றையும் இந்த நேரத்தில் உம்முடைய கரங்களிலே ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே, நான் பாவியாக இருக்கிற பொழுது என்னுடைய பாவங்களை மன்னிக்கிற தேவனாக நீர் இருக்கிறீர் என்பதை ஏற்றுக்கொள்ளுகிறோம். ஆண்டவரே, நீரே எங்கள் மீது இரக்கம் கொண்டு, நீரே உம்முடைய அளவு கடந்த இரக்கத்தினாலும் உம்முடைய இருதயத்தில் வழிந்தோடிய இரத்தத்தினாலும் எங்களுடைய பாவங்களை கழுவி தூய்மைப்படுத்தும். ஆண்டவரே, உம்முடைய இரக்கத்தினால் எங்களை துணைப்படுத்தும், உம்முடைய இரக்கத்தினால் எங்களை தொடும். ஆண்டவரே, உம்முடைய இரக்கத்தினால் இந்த நோய்களிலே வாடுகின்றவர்களை தொட்டு குணப்படுத்தும். ஆண்டவரே, நான் இந்த திருப்பலியிலே சொல்லுகின்ற குடும்பங்கள் ஒவ்வொருவரையும் இந்த நேரத்தில் நினைத்து இங்கே இருக்கிற எல்லாரும் மன்றாடுங்கள். அவர்களுக்கு பீடித்திருக்கிற இந்த கொரோனா வைரஸின் நோயிலிருந்து அவர்களை ஆண்டவர் தொட வேண்டும் என்று மன்றாடுங்கள். எங்கே இருவர் மூவர் என் பெயரால் கூடியிருக்கிறார்களோ அவர்கள் மத்தியில் நான் இருக்கிறேன் என்று வாசம் செய்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் இன்று இந்த நற்கருணையில் உயிருள்ள தேவனாக, இந்த நற்கருணையில் ஆங்கள ஒவ்வொருவரையும் பார்க்கிற தேவனாக, இவர்களை பார்த்து கொண்டிருக்கிற இந்த தேவன் அவர்களுடைய நோய்களை குணப்படுத்த வல்லவராக இருக்கிறார் என்பதை விசுவசித்து ஏற்றுக்கொள்கிற நாங்கள் ஆண்டவருடைய தொடுகைக்காக, ஆண்டவருடைய வல்லமைக்காக, ஆண்டவருடைய இரக்கத்துக்காக, ஆண்டவருடைய நற்சுகத்துக்காக ஒரு கணம் அமைதியாய் செபிப்போம். நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசப்பா. மன அமைதியையும் ஆறுதலையும் கொடும். உம்முடைய பிள்ளைகளாகிய இவர்கள் உம்முடைய இரக்கத்தினால், உம்முடைய மன்னிப்பினால், உம்முடைய பராமரிப்பினால் ஆசீர்வதிக்கப்படட்டும். உம்மை நோக்கி கண்ணீரோடு ஜெபிக்கிற இந்த பிள்ளைகளுக்கு நீர்தாமே உம்முடைய இரக்கத்தை, உம்முடைய ஆறுதலை, உம்முடைய நற்சுகத்தை, நல்வாழ்வை கொடுத்தருள்வீராக. ஆமீன், ஆமீன்.
அருளானுமரத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனித நிதனை அறிய இயலா குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. மாண்புயே வருளானுமரத்தை பிதாவர்க்கும் சூதனாவர்க்கும் புகழ்ச்சியோடு வேற்றியாகும். மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சமமான புகழ்ச்சி என்றுமே உண்டாக. ஆமென். ஆமென். பரலோக அப்பத்தை அவர்களுக்கு கொடுத்தருளினீர். அதுவே சகல இன்ப மதுரமும் ஒன்றாயிருந்தது. மன்றாடுவோமாக. என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, உம்முடைய திரு இருதயத்தில் இருந்து வழிந்தோடிய இரத்தமும் தண்ணீரும் எங்களுடைய பாவங்களை கழுவுவதாக. உம்முடைய அளவு கடந்த இரக்கத்தினால் எங்கள் நோய்கள் குணமாகுவதாக. இவற்றையெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். வாழியமூவொரு இறைவா, வாழியமூவொரு இறைவா, தூயமூவொரு இறைவா, இறைவா, வாழியமூவொரு இறைவா, இணைந்த மூவொரு இறைவா, இறைவா, வாழியமூவொரு இறைவா, படைக்கும் மூவொரு இறைவா, இறைவா, வாழிய மூவொரு இறைவா, மீட்கும் மூவொரு இறைவா, இறைவா, வாழிய மூவொரு இறைவா, ஆட்சிக்கும் மூவொரு இறைவா, இறைவா, வாழிய மூவொரு இறைவா, தந்தையே வாழிய வாழியவே, வாழிய மூவொரு இறைவா, மைந்தனே வாழிய வாழியவே, வாழிய மூவொரு இறைவா, ஆவியே வாழிய வாழியவே,
இறைவா. நானும் நிறை கன்னிகையே, நாதனை தாங்கிய ஆலயமே. நானும் நிறை கன்னிகையே, மாண்புயர் 7 தூண்களுமா, மாண்புயர் 7 தூண்களுமாய் பலிபீடமுமாய் அலங்கரித்தாயே. நானும் நிறை கன்னிகையே, நாதனை தாங்கிய ஆலயமே. நானும் நிறை கன்னிகையே. நிழலே அணுகா பாதுகாத்தானுனையே பரமன். பாவ நிழலே அணுகா தாயுதரம் நீ தரித்திடவே. தாயுதரம் நீ தரித்திடவே, தனதோரமல தளமெனக் கொண்டார். நானும் நிறை கன்னிகையே, நாதனை தாங்கிய ஆலயமே. நானும் நிறை கன்னிகையே. அன்னை மரியினுடைய பாதத்திலே உள்ளத்திலே இருக்கிற தேவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவரிடத்திலே சொல்லி மன்றாடிய நாங்கள் அந்த தாயிடம் மன்றாடுகிற பிள்ளைகளுக்கு தாய் நிச்சயமாக உதவி செய்ய காத்திருக்கிறாள். எனவே அம்மா மரியே, அடைக்கலம் நீ அம்மா, எங்கள் சகாயம் நீ அம்மா. உம்முடைய பிள்ளைகள் வருத்தப்படுவதை, துன்பப்படுவதை, நோய்களினால் அவதியுறுவதை நீர் விரும்ப மாட்டீரம்மா. இயேசுவே, பெற்றெடுத்த தாயே, எங்கள் அன்பின் ராக்கினியே, ஆரோக்கிய மாதாவே, எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் இந்த இரவையும் வைத்தியசாலைகளிலே இருக்கிற ஒவ்வொருவரையும் கரங்களிலே ஒப்புக் கொடுக்கிறோம். ஏற்றுக்கொண்டு வழி நடத்தி உம்முடைய பாதுகாக்கும் இறக்கைகள் வைத்தருளும். ஆமென். மரியாயே, எங்கள் நல்ல தாயாரே, இந்த முழுவதும் எங்களை சடுதி மரணத்திலும் சாவான பாவத்திலும் சகல பொல்லாப்புகளில் நின்று காத்து கொள்ளும். மரியாயே, எங்கள் நல்ல தாயாரே, இந்த முழுவதும் எங்களை சடுதி மரணத்திலும் சாவான பாவத்திலும் சகல பொல்லாப்புகள் நின்று காத்து கொள்ளும். மரியாயே, எங்கள் நல்ல தாயாரே, இந்த முழுவதும்
எங்களை சடுதி மரணத்திலும் சாவான பாவத்திலும் சகல பொல்லாப்புகளில் நின்று காத்து கொள்ளும். அச்சேசு சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்கத்திலிருந்து எங்களை இரட்சித்துக் கொள்ளும். எங்கள் சர்வேஸ்வரா, தந்தை, மகன், தூயாவியாரின் பெயராலே ஆமென்.